Hi, welcome to my channel. இந்த சேனல் வந்து very useful for set then MBA BBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இந்த சேனல் வந்து இருக்கும். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா the full syllabus for the set exam then BBA MBAக்கான ஸ்டடி நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த சேனல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேல தான் ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் கொண்டு போவேன் வித் எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ டோன்ட் வரி, யூ வில் டோன்ட் கெட் போர்ட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நெக்ஸ்ட் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, டுடே நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ். இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா, நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் இருக்கிற ரிசோர்ஸை வச்சு அதை ப்ராப்பராக எஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி ஆர்கனைசேஷனல் கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணுறது. தென் இதில் வந்து ஒரு 7M சொல்லி ஒரு ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. அதில் ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேன். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா we will appoint a humans, right? ஸோ அவங்களுக்கு தேவையான சேலரி, காம்பன்சேஷன், கிராட்யூட்டி, ரிவார்ட்ஸ், அவார்ட் எக்ஸெட்ரா இதை மாதிரி அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணி மோட்டிவ் பண்ணுறதுனால அவங்களால ஃபுல்லான எஃபர்ட்டை நம்ம ஆர்கனைசேஷனுக்கு தருவாங்க. செகண்ட் ஒன் இஸ் மணி, ஒர்க்கிங் கேபிட்டல். அதாவது மணி வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் அ பிளட் அப்படிங்கிறாங்க. ஸோ மணி இருந்தால் மட்டும்தானே நம்ம டே டு டே ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ண முடியும். அண்ட் நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ல ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கும், லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்கும். ஸோ அதை அச்சீவ் பண்றதுக்கு என்னது வேணும்? மணி. தென் தேர்ட் ஒன் இஸ் மெட்டீரியல். ஸோ பேசிக் இன்க்ரீடியன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஆரிவொர்க் நான் போடுறேன்னா கூட அதுக்கு தேவையான மெட்டீரியல், நீடல், சீக்வன்ஸ், தென் ஸ்டோன்ஸ், சிசர், இது எல்லாமே நமக்கு தேவை. அப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்கு. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அ மெட்டீரியல். இப்போ நம்ம ஒரு பேசிக்கான ஒரு ஆரிவொர்க் போட போறேன்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல் நமக்கு தேவைப்படும். என்ன இருக்கும்? அதில் நீடில் இருக்கும், சீக்வன்ஸ் இருக்கும், ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபுல்லாக ஒரு ப்ராடக்டை கொண்டு வர முடியும். அதே மாதிரி தான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா we need a basic material. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் வந்து என்ன செய்ய முடியும்? ஒரு ப்ராடக்டை தரமானதை நம்மளால கொண்டு வர முடியும். அண்ட் the organization should located where materials are easily sourced. ஸோ நமக்கு வந்து ஒரு எங்கே மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குதோ அந்த இடத்துல நம்மளுடைய ஆர்கனைசேஷன் லொக்கேட் பண்ணும்போது நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்ன செய்யுது? கம்மியாகுது. இதனால இன்னும் நம்மளுடைய கம்பெனியுடைய ப்ராடக்டில் என்ன செய்யலாம்? தரத்தை உயர்த்தலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். நம்ம என்ன தான் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனால் மட்டும்தான் we can achieve the சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டிங் வந்து எப்படிலாம் பண்ணலாம்னா ஒரு அட்வர்டைஸ் மூலியமாக பண்ணலாம், இல்லைனா சோஷியல் மீடியா மூலியமாக பண்ணலாம், பேனர் வைக்கலாம், எக்ஸ்போ வைக்கலாம். தென் லாஸ்ட் ஒன் இஸ் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்னா என்ன? இட் இஸ் அன் ஹார்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் through others. It includes planning, organizing, staffing, directing and controlling. இதெல்லாமே நம்ம போக போக பார்க்கலாம்.